ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெக்னென்சி அண்ட் பேபி கேர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடம் 2024 இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதத்தில் நிகழ இருக்குது. இந்த சந்திர கிரகணம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறதையும், கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த கிரகண நேரத்தப்போ. அதனால தான் இதில் சந்திர கிரகணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சந்திர கிரகணம்னா சூரியன், சந்திரன், பூமி இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனோட ஒளியை சந்திரன் மேலே படாமல் பூமி மறைச்சிக்குது. இதனால தான் சந்திர கிரகணம் ஏற்படுது. இது ஒரு வானியல் நிகழ்வு. ஒரு வருடத்தில் மொத்தம் 4 கிரகணங்கள் ஏற்படும். அதில் 2 சந்திர கிரகணங்கள், 2 சூரிய கிரகணங்கள். அதில் ஒரு சந்திர கிரகணமும் ஒரு சூரிய கிரகணமும் ஏற்கனவே இந்த வருடத்துடைய இது முடிஞ்சிருச்சு. இப்போ வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2வது சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 6:11 மணி முதல் காலை 10:17 மணி வரை இந்த சந்திர கிரகணம் நிகழும். மொத்தம் 4 மணி நேரங்கள் இந்த சந்திர கிரகணம் நிகழும். அதாவது காலையில் 6:11 மணிக்கு இந்த சந்திர கிரகணம் தொடங்கி காலையில் 10:17க்கு இந்த சந்திர கிரகணம் முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சந்திர கிரகணம் நைட்டு தானே வரும், பகலில் வருது அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். போன தடவையே சந்திர கிரகணம் பகலில் தான் வந்துச்சு. நிறைய பேர் கேட்டிங்க சந்திர கிரகணம் நைட்டு தானே வரும் அப்படின்னு. ஆனால் சந்திர கிரகணம் பகலில் வருது இந்த தடவை. கிரகணம் நிகழும் போது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும். ஏதாவது எமர்ஜென்சி டெலிவரி பெயின் வந்துருச்சு, செக்கப்புக்கு போகணும், அப்புறம் ஸ்கேன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெளியே போகலாம். மித்தபடி ஏதாவது எமர்ஜென்சி இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எல்லாருமே 10 மணிக்கு மேலே தான் வெளியே போவீங்க. 10 மணி வரையும் தான் கிரகணம் நிகழும். அதனால் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தால் 10 மணிக்கு மேலே போய்க்கோங்க. எமர்ஜென்சியாக இருந்தால் நீங்கள் முன்னாடியே போய்க்கலாம். அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு டவுட் இருக்கும், கிரகண நேரத்தப்போ தண்ணி குடிக்கலாமா, தூங்கலாமா, சாப்பிட்லாமா, இந்த மாதிரிலாம் டவுட் இருக்கும். தாராளமாக எல்லாம் பண்ணலாம். தண்ணி குடிக்கலாம், சாப்பிட்லாம், தூங்கலாம், எல்லாம் பண்ணலாம். நீங்கள் சாப்பிடும்போது எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த நான்வெஜ், அசைவ உணவுகள்லாம் இந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா கிரகணம் நிகழும்போது அஜீரண கோளாறுகள் ஏற்படும். அதாவது ஈஸியாக செரிமானம் ஆகாது. அதனால் நீங்கள் இட்லி, தோசை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இந்த ஆயிலில் பொரிச்ச உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகண நேரத்தப்போ ஷார்ப்பான பொருள், கூர்மையான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கத்தி, கத்திரிக்கோல், ஊசி, அப்புறம் கத்தி வச்சு பழங்கள், காய்கறிகள் கட் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும், ரேடியேஷனோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான். அப்புறம் ஹெவியான ஒர்க்லாம் செய்யாதீங்க. ஏதாவது வெயிட்டான பொருளை தூக்கிறது, ஒரு பொருளை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நகர்த்தி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன், டிவி, லேப்டாப் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க கிரகண நேரத்தப்போ மட்டும். மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு வச்சிடலாம். ஏன்னா மொபைல் இருக்கனால ரேடியேஷன், கதிர்வீச்சோட தாக்கம் கிரகண நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதனால தான். உங்களுக்கு ஏதாவது போர் அடிச்சுன்னா புக்ஸ் படிக்கலாம், இல்லைன்னா தூங்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். கிரகண நேரத்தப்போ தண்ணி, ஜூஸு, ஃப்ரூட்ஸ் இது மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா கிரகண நேரத்தப்போ ஹீட்டு, வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த அன்னைக்கு நீங்கள் ஜூஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தண்ணி நிறைய குடிங்க, இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது நீங்கள் மறந்து பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு பயமும் தேவையில்லை.
நார்மலாகவே இருக்கலாம், எதுவும் ஆகாது. எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையே பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இது மாதிரி வீடியோஸ் மட்டுமல்ல, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸும் போடுவேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.